அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்வமா இருக்கும். ஏன்னா, தமிழக அரசியல் இப்போ ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாவேக கட்சியோட தேர்தல் அறிக்கை மற்றும் அவங்க முன்மொழிஞ்சிருக்கிற அதிரடியான திட்டங்கள பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த திட்டங்கள் எந்தெந்த மக்கள குறி வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு? இதோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்கும்? வாங்க இதையெல்லாம் மிஸ் பண்ணாம நம்ம சுவாரஸ்யமா பார்க்கலாம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மிகப்பெரிய கொள்கைகள நாம 5 முக்கிய பிரிவுகள பிரிச்சு பார்க்க போறோம். 1 திட்டங்களோட ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். 2 மின்சாரம் மற்றும் கேஸ் சிலிண்டர்ல வரப்போற அதிரடி மாற்றங்கள். 3 குடும்ப தலைவிகளுக்கான சலுகைகள். 4 நம்ம அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள். அப்புறம் 5 ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த டெலிவரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கான நலத்திட்டங்கள். முதல்ல இந்த திட்டங்களோட ஒரு ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஆட்சிக்கு வந்தா கையெழுத்து போடுற முதல் அரசாணைகள்ல சமூக பாதுகாப்புக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. குறிப்பா போதைப் பொருள் தடுப்புக்கான சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான பெண்கள் அதிரடி படை உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டம் ஒழுங்குல ஒரு புதுமையான அணுகுமுறை அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்மளோட 2வது பகுதிக்கு வருவோம். நம்ம எல்லாரும் வீட்ல மாதாந்திர பட்ஜெட்லயும் ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள கவனிப்போம். அதாவது மின்சாரம் அப்புறம் கேஸ். இதுல என்னென்ன மாற்றங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மக்கள் பல வருஷமா கேட்டுட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கோரிக்கைக்கு இவங்க ஆட்சியில ஒரு தீர்வு முன்மொழியப்பட்டிருக்கு. அது என்னன்னா, இப்போ இருக்கிற 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கெடுக்கிறாங்க இல்லையா? அந்த முறைய முழுசா மாத்திட்டு, மாசா மாசம் கணக்கெடுக்கிற முறைய கொண்டு வர போறதா அறிவிச்சிருக்காங்க. இது நடுத்தர மக்களோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும்ல? சரி, இந்த கரண்ட் பில் சலுகை எப்படி வேலை செய்யும்? இப்போ நீங்க பார்க்குற மாதிரி மாசத்துக்கு 500 யூனிட் வரைக்கும் கரண்ட் பயன்படுத்துகிற வீடுகளுக்கு முதல் 200 யூனிட் முற்றிலும் இலவசம். ஆனால் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்குது இல்லையா, 100 யூனிட் ஃப்ரீ, அந்த இலவசம் மட்டும்தான் தொடருமா. இது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ், பேரே கொஞ்சம் வித்தியாசமா சென்டிமெண்டலாக இருக்குல்ல? ஆமாம், அன்னபூரணினா உணவளிப்பவள்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் நம்ம வீட்டு சமையலறையே மனசில் வச்சு இந்த திட்டத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அன்னபூரணி திட்டம் எப்படி செயல்படும்னா, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படுது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிலிண்டரை நேராக கையில் கொடுக்காம அந்த 6 சிலிண்டருக்கான முழு பணமும் பயனாளிகளோட பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியாக டெபாசிட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லோரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கான சலுகை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக இப்போ மதிப்பு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அவங்களுக்கு 60 வயசு ஆகிற வரைக்கும் மாதம் 2500 பேங்க் அக்கௌண்ட்டில் போடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது பல மடங்கு பெரிய தொகையாக இருக்குல்ல? கண்டிப்பாக பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டவுன் பஸ்களில் மட்டும்தான் பெண்கள் ஃப்ரீயாக போக முடியும். ஆனால் வெற்றி பயண திட்டம் மூலமாக தமிழ்நாடு முழுக்க எந்த அரசு பேருந்துகளில் வேணும்னாலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம்னு ஒரு அதிரடியான ஒரு சலுகையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருமண உதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் கல்யாண பொண்ணுக்கு 8 சவரன் தங்கமும் பட்டு புடவையும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏழை குடும்பங்களோட கல்யாண செலவை குறைக்கிறதுக்காக இந்த ஒரு முக்கியமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ 4வது விஷயத்துக்கு வருவோம். அடுத்த தலைமுறைக்கான திட்டம், அதாவது குழந்தை பிறக்க ஆரம்பிச்சதுல இருந்து பள்ளி படிப்பு வரைக்கும் என்னென்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஊரில் குழந்தை பிறந்தா தாய் மாமன் சீர் கொண்டு வர்றது ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஒரு வழக்கம் இல்லையா? அந்த பேரை கவர்மெண்ட் திட்டத்துக்கு வச்சு தாய்மாமன் சீர் பெட்டகம்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த தாய்மாமன் சீர் கொடுக்கப்படும். அதில் என்னென்ன இருக்கும்னு
பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம், டைப்பர்கள், மென்மையான துணிகள், அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அந்த பெட்டகத்தில் இருக்கும். அப்புறம் இந்த 15,000, ஆமாம், கல்வி செலவுக்காக வருஷத்துக்கு 15,000 நிதி உதவி, இதுவும் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். இவ்வளோ பெரிய தொகையை நேரடியாக ஒரு ஸ்கீமில் கொடுக்கறது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த தொகை எப்படி வந்து சேரும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு 2 தவணையா இந்த 15,000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படுமா. இதன் மூலமா பிள்ளைங்க படிப்பை பாதியில் நிறுத்துறது ரொம்பவே குறையும் அப்படின்னு இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாம் இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ரொம்பவே மாடர்னான இப்போதைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு டாபிக், அதாவது ஒர்க்கர்ஸ் நலத்திட்டம். அதாவது இப்போ நம்ம மொபைலில் ஆர்டர் பண்ண உடனே சாப்பாடு, மளிகை பொருள் இதெல்லாமே கொண்டு வந்து தர்றாங்க இல்லையா, அவங்க தான் ஒர்க்கர்ஸ். இவங்களுக்குன்னு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த துறையை நம்பி உழைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தோட நலன் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். அப்படிங்கிறனால தான் 15 லட்சம் பேரோட வேலை பாதுகாப்புக்காக பிரத்யேகமாக தமிழ்நாடு துரித பணியாளர்கள் சட்டம்னு ஒரு புது சட்டத்தையே கொண்டு வர போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் கிடைக்கணும். அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கோன்னு பாருங்கள். இலவச மின்சாரம், மாத உரிமை தொகை, கல்வி உதவி, குழந்தைகளுடைய நலன், கேஸ் சிலிண்டர்னு லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது, கேள்விப்படும்போது நமக்கு ஒரு நியாயமான கேள்வி வரும் இல்லையா? இவ்வளோ பெரிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசோட பட்ஜெட்டில் இருந்து நிதி எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த மாதிரி மேலும் தமிழக அரசோட அதிரடியான சலுகைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.